ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபீஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து முட்டைக்கோஸ் வச்சு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி நான் நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலை, 2 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு 2 பல் பூண்டை சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டைக்கோஸையும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். நல்லா மூடி போட்டு முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வதங்கணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து இது கூடவே காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகு பொடி தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்திங்கன்னா நம்மளோட அருமையான முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் வறுவல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. மஷ்ரூமில் அந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியிலேயே அது நல்லா வேகட்டும். தண்ணி விட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த தண்ணியிலே வெந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றின அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வறுபடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை அது மேலே தூவுனிங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரட் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் எடுத்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நல்லா அந்த மாதிரி துருவிக்கலாம். பாருங்கள், துருவியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அதே மாதிரி வாழைக்காயில் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த தோலையும் நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறமா வாழைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கடாயில் அந்த வாழைக்காயை நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். இது நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள் வந்து கருகிடுச்சுன்னா ஸ்மெல் ஒரு மாதிரியாக வரும். அதனால் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டு வதக்குனிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் ஜீரகம், 1 பூண்டு பல்லை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வந்து வறுபடணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா
அருமையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். சாதத்தை விட கேரட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து சப்பாத்தியும் பன்னீரும் பட்டாணியும் வச்சு ஒரு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாமே நமக்கு இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4-5 போல் கேஷ்யூ, முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சு நீங்கள் மாவு பிசைஞ்சால் கூட நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப நேரத்துக்கு பிசையணுங்கிற அந்த அவசியம் இருக்காது. தண்ணியை வந்து நல்லா வெதுவெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி அப்படி தான் மாவு பிசைஞ்சேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம மசாலா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு உடனே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போகணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கணும். இல்லைன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து சப்பாத்தியும் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ டவா சூடாக இருக்குது. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே வந்து கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா பன்னீர், அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். அந்த பன்னீரை சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெயும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில். பாருங்கள், நம்மளோட அருமையான பன்னீரும் பட்டாணியும் சேர்ந்த ஒரு சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, பூரிக்கு இதில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என் பையனோட ஃபேவரட் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் உப்பு, 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு
வெது வெதுப்பான தண்ணியை வச்சு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ டாக்கோஸ் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சைஸ் அளவு இருக்கிற வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம். கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டு பன்னீரை நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்ச தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். இந்த பேஸ்ட்டும் நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இது நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த பிரியாணி மசாலாவோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே கேவ்ரா வாட்டர் அது ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலாவும் கேவ்ரா வாட்டரும் சேர்ந்தாதான் இந்த டாக்கோஸோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் இதில் சேர்த்து கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் விட்டு அந்த மசாலா பன்னீரோட நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு லிட் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா பைண்ட் ஆயிரும். அந்த மசாலா பன்னீரோட நல்லா பைண்ட் ஆயிரும். டாக்கோஸ் மசாலா ரெடியாக இருக்குது. டாக்கோஸ் பண்ணுறதுக்கு நம்ம உருட்டி வச்ச சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை எடுத்து நல்லா நான் பரப்பி பவுல் வச்சு நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த இந்த மாவில் ஒரு 4 டாக்கோஸ் எனக்கு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நம்ம எப்படி சுடுவோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்ச அந்த டாக்கோஸ் மசாலா இருக்கு இல்லையா, அதை அந்த சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ஒரு சைடாக மடித்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அந்த டாக்கோஸ் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் டாக்கோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த டாக்கோஸ் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். இது என் பையனோட ஃபேவரட் லஞ்ச் ரெசிபி. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான க்ரீமி கர்ட் ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பசங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளருக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். ஏன்னா எனக்கு சாதம் நல்லா குலைவாக வேகணும். அதனால் நான் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா மேஷ் ஆகி வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நல்லா கெட்டியான தயிர், புளிக்காத ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர், நீங்கள் வீட்டில் பண்ணதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல் எண்ணெயில் கடுகு, இந்த ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து தாளித்து கூட கொடுக்கலாம். என் பையனுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அப்படியே தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ கர்ட் ரைஸ் ரெடியாக இருக்கு. இது ஓரமாக இருக்கட்டும். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு
உருளைக்கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப் சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேனில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து முக்கால்வாசி நல்லாவே வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லஞ்ச் காம்போலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபீஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.